மேலாது 801 ரூபா வந்து வருது. இந்த பைக் எல்லாம் எவ்வளவு ஸ்பீட்ல ஓடும், மேலாமலே இருக்கு. பின்னுக்கு எவ்வளவு பெரிய செல் போட்டு வச்சிருக்கணும். என்னன்னா நிமிந்திருக்கலாம் இருக்கு. இதுல ஒரு லோக் இவ்வளவு மரம். இதுல என்ன ஒரு மிஷின் மாதிரி கொண்டு வச்சிருக்கணும். கண்ண பாருங்க, மாநாட்டுக்கு தான் போகுது. பயங்கரமா இதுதான் டாப்பா போட்டுமே வந்து இப்ப சரி வரையில நோகுது. இதுல பெரிய லொரி வந்து அவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குரிய சென்னையிலிருந்து கரூர் போய் கொண்டு இருக்கிறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 411 கிலோமீட்டர். நாங்கள் பின்னுக்கு உங்களுக்கு தெரியும் பைக்கில் போய் கொண்டு இருக்கேன். என்ன பைக்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக வந்து இந்த பயணம் கரூருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜாலினின்ற அம்மாண்ட அக்கா இருக்கிறாங்க. அவள் வந்து பிரச்சனை டைமோடைய வந்து இந்தியாவுக்கு முகாம் மூலமாக வந்து இங்கே இருக்கிறான். அவன் பிள்ளைகள் வந்து அவள் வந்து இறந்துட்டா. அவன் பிள்ளைகள் 3 பேர் இருக்கணும். திக்கிருக்கா திண்டுக்கல் அப்படியான இடங்களில் வந்து இருக்கணும். அதை தான் வந்து கஜாலினி பார்க்கணும், அவையில் பார்க்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டவேல். ஏன்னா இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் தொடர்பில் தான் வந்து கழிச்சு கொண்டிருந்தவேல். இன்றைக்கு தான் நான் வந்து கஜாலினி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே சந்தோஷப்படுவா அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நாங்கள் பைக்கில் ஏன்னா பஸ்லேயே போய் பார்க்குறேன்னா பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஆனாலும் வந்து நாங்கள் பைக்கில் போகிறதுக்கான காரணம் அதையும் தவிர்த்து நிறைய பிளான்கள் இருக்குது. அதுக்காகத்தான் வந்து நாங்கள் பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலுமே வந்து இதுவரைக்கும் வந்தது கயாலினிக்கு எப்படி இருந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கேட்போம். சரி கயாலினி சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த பயணம்? நான் நேற்றே சொன்னால் உங்களோட அக்காவை கூப்பிட்டு நீங்கள் பஸ்ஸில் போகிறேன்னா போங்க. ஏன்டா இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிடும். உண்மையிலுமே வந்து பெரிய ஒரு கிலோமீட்டர் தான். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதலே கேட்டு நான் ஏன்னா அங்கால போயிட்ட மாட்டா ஈஸி 70-80 கிலோமீட்டர் தான் நான் சாதாரணமாக போவோம். குறிப்பாக வந்து இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஸ்கேம் 411 சிசி. எங்களுக்கு தந்த ராஜகோபால் அண்ணாக்கு வந்து நன்றியை சொல்லி கொள்ளணும். அதோட வந்து இந்த லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து டிபி பிஸ்கெட்டுகள், அந்த ராடிஸ்கோப் அதுகள் எல்லாமே வந்து இலங்கையில் வேண்டிய பொருட்கள் தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கு நாளைக்கு கொடுத்தோன்னே இந்த லக்கேஜ் வந்து நல்லா ஃப்ரீ ஆயிரும். எங்களோட உடுப்புன்றது கொஞ்சம் தான் கொண்டு வந்துடுறாங்களே. அதோட வந்து முன்னுக்கு வந்து டேங்க் பேக் வந்து நாங்கள் வளமையாக பட்டி போட்டு கட்டுறது. இது வந்து அந்த மெட்டல் டேங்க்ன்றதால வந்து பிடிச்சி கொண்டு இருக்கு. நல்லா இருக்குது. அப்படியே வந்து இந்த பைக் வந்து செம்மையாக இருக்குது ஓடுறதுக்கு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பின்னால் இருக்கிறால் தான் வந்து பாவம். அதோட வந்து ஒரு 5-6 புள்ளி இருந்தது போல இருக்குது. இப்போ 3 புள்ளி தான் இருக்குது. பெட்ரோலும் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 20 அப்படி தான். அதான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100ன்றது வந்து சாதாரணமாக போய் கொண்டிருக்கேன். நீ மோட்டோ விளக்கில் உங்களுக்கு பார்க்க தெரியும். சூப்பராக இருக்குது, ஓடவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து இந்த ஹைவேயில் போட்டு ஓடைக்கல நல்லா இருக்குது. ஆனால் கயாலினிக்கு தான் பதட்டமாக இருக்கணும். அங்காலையும் விட்டுறாங்க, இஞ்சாலையும் விட்டுறாங்க. என்னடா செய்யறது என்று தெரியாமல் வீட்டுக்கு இருந்து முழுசி கொண்டிருக்கு. முதல் எப்படா போய் சேருவாங்க இருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அது வந்து இடையிடையே நின்று வருவோம். அதால் வந்து தெரியாது. குறிப்பாக வந்து இந்த ஹெல்மெட்டு வந்து அவளுக்கு செட் ஆகல. நான் அப்பயே யோசித்தேன். நான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்து வருமா அப்படின்னு யோசிச்சேன்னா நானும் காற்று பறக்கிற மாதிரி இருக்குது. சரி நாங்கள் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற கிலோமீட்டர்களை வந்து நாங்கள் வெளிக்கிடுவோம். இதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் மோட்டோ விளக்கில் பார்க்கலாம். சாப்பாட்டு கடையும் வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. சரி வெளிக்கிடும். இப்போ வெளிக்கிட போகிறேன். உண்மையிலுமே வந்து இந்த ரோட்டில் ஓடைக்கில் வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து கார்காரங்கள் இனிமேல் நின்று வேகமாக வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்காரங்கள் இனிமேல் நின்று ஸ்லோவாக வராங்க. இதுகளை பார்த்து கவனித்து போகிறதானது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. 142 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம். இப்போ இதுலேருந்து குறிப்பாக வந்து விழுப்புரம், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, அதுக்கு பிறகு தான் வந்து கரூர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ முன்னுக்கு பார்த்திங்கன்னா டிப்பர் தான் போய் கொண்டு இருக்குது. எங்கள் இடங்களில் இருக்கிற டிப்பர் அதே டிப்பர் தான் அசோக் லேண்ட். இங்கே வந்து பைக்குக்கு வந்து டோல்கேட் வந்து வேண்ட மாட்டிட்டேன். நான் கிட்டத்தட்ட 2 டோல்கேட் வந்து தாண்டி வந்துட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் முறுக்கவே தேவையில்லை. நார்மலாக இப்போ 80 போய் கொண்டிருக்கு. இதில் வந்து சைவ உணவகம் இருக்குது. ஹோட்டல் பாலாஜி பவன் சைவ உணவகம். நல்ல வேலை எதிர்ச்சியாக வந்து கண்டம் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு சாப்பிடும். சரி நாங்கள் அப்படியே வந்து உள்ளே போவோம். குறிப்பாக வந்து இப்படியான கடைகளில் வந்து இது வந்து டீ குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. இது எப்பயுமே வந்து ஓப்பனில் இருக்கும். ஆனால் சாப்பாடுகள் வந்து 8 மணி தாண்டினா தான் வந்து நாங்கள் இப்படி அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். இலங்கையில் என்ன பரோட்டா சாப்பிட்டோம்னா பின்னேற வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்கும். இங்கே என்ன கட்டவும் தெரியல. பெரும்பாலான நாட்கள் தோசை, இட்லி, பூரி அதெல்லாம் வந்து சாப்பிடுவேன் நினைக்கிறேன். அதனால் என்ன ஆர்டர் செய்யக்கூடாது. சரி இப்போ வந்து கயாலினி வந்து தோசை சொல்லியிருக்கிறா. நான் வந்து தோசை சாப்பிட்டேன்னா கட்டாயத்தில் வந்துடுவேன். அதால் வந்து 2 பூரிக்கு வந்து சொல்லியிருக்கேன். குறிப்பாக வந்து இதில் ஒரு 6 வகையான கிண்ணத்தில் வச்சிருக்கிறேன். என்னது பொடியலும் மற்றது கம்பல். இது என்ன பொடி 3 பொடி இல்லை பாருங்கள். கயாலினி வந்து இப்போ மணந்து பார்த்து கொண்டு தான் சொல்லுவேன். கேட்ட உடனே வந்து பூரி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி,
இது புதினா சட்னி, இது தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, நாலு சட்னி, இது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. நாம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு. டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது தெரியுமா அந்த கொழும்புல அந்த எண்டி நாங்கள் போயேக்க செய்து தந்த அந்த இட்லி பொடியோட நல்லெண்ணெயை கலந்துட்டு. ஓகே ஓகே. வடை ஒன்று தாங்க இங்கே பாருங்க பூரியை எங்கள் இடங்களில் இருக்கிற வரல புகை கிளம்பு இன்னும் வைக்கிறேன். ஒன்று உங்களுக்கு இல்லை வேணாம் ஒன்று காணும். நாங்கள் பாதி சாப்பிடுவோம். 2 பேர் மாட்டாங்களா? கையால் இந்த கட்சிக்கார அண்ணாக்கள் போய்களோடைய பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ எனக்குண்டா ஒன்றும் விளங்கி இல்லை. அது இங்கே வந்து அது ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கிறேன். பேனர் அடிச்சு அதில் தங்களோட குடும்பத்தின் ஃபோட்டோ வைக்கிறேன், காருக்கு முன்னால் ஃபோட்டோ வைக்கிறேன், கூடி ஒரே அதுதான் ஒரே எங்கே பார்த்தாலும் அதான் எனக்கு. கட்சிக்காரன் உங்களுக்கு பேச போகிறாங்க இல்லை அதில் அப்படி என்ன பைத்தியம் மாதிரி தான் எனக்கு விளங்கி இல்லை. எல்லாம் ஒரு இதுதான் இந்த ஜீசஸ் சரி ஓகே. இது வளமையான டேஸ்ட்டுகள் தானே. இதுகளோட சாப்பிடைக்கு எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன். சாப்பிட்டு முடிஞ்சு இதில் ஊட்டி கிருஷ்ணா பவான் அப்படின்ற மாதிரி விக்கிரவாண்டி அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். 233 ரூபா வந்து எடுத்திருக்கிறோம். இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 801 ரூபா வந்து வருது விடியப்புறம் சாப்பாட்டுக்கு. இதில் கூடயா குறைவா? சரி இங்கே கூட அங்கே நான் நினைக்கிறேன் இந்த இப்படி ரோட்டில் இருக்கிறதால கூடவே இருக்கு. ஏன்னா பிரியாணியே 170 ரூபா விற்கும் போது இந்த கீ ரோஸ்ட் 125 ரூபா. அதான் சரி நாங்கள் ஒரடியாக விளைக்கிடுவோம் இதில். சரி இப்போ விழிக்கிறேன் ஒரு வந்து இதில் பாருங்கள் எல்லாம் வெள்ளை ஷர்ட்டோட வந்து நிற்கணும். ரைக்கில் பார்த்து இருக்க தெய்வம் விழுத்திட்டு வர்ற மாதிரியே வருதா. சுசுக்கி இந்த இடையில நிற்கிற கார் வந்து இலங்கைக்கு வாருது, இங்கே இருந்தான் வாரது போல இருக்குது. மற்ற கார்கள் ஒன்றும் வந்து எனக்கு தெரியல. வேறு கட்சி மீட்டிங் ஹோட்டல் பாலாஜி பவன். நல்லா இருந்தது சாப்பாடு. ட்ரை பண்ணுங்க இதால் போனால். சரி இதில் இருந்து திருப்பி ஹைவேயில் போட்டு இழுக்க வேண்டியதான். அது இன்ட்ரோ எடுத்ததுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடையே வந்து இருந்திருக்கு. இப்போ பெட்ரோல் திருப்பி 4 புள்ளி வந்து காட்டுது. இந்த பைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக உயரமாக இருக்குது. அதில் போகிற சுசுக்கின்னு தான். இந்த ராயல் என்ஃபீல்டெல்லாம் இங்கே வந்து 2.5 லட்சமாக. ஆனால் இலங்கையில் எடுக்கிறேன்டா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலே வேறு. விழுப்புரம் பஸ் போய் கொண்டிருக்கு. அதோட வந்து அரச விரைவு பேருந்து வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக போய் கொண்டிருக்காங்க. ஹைவேன்ற பேர் தான், ஆனால் நார்மலான ரோட் மாதிரி தான் இருக்குது. சந்தோஷமாக ஒரு கொஞ்சம் தூரம் ஓடுவோம் பைக் ஹைவேயில். அதுக்கு பிறகு வந்து இப்படியான ரோடுகள் வந்து வந்துடும். இங்கே பாருங்கள் பேனர் அடியல் தான். இந்த பேனர் அடிக்கிறதுல என்ன தான் உங்களுக்கு சந்தோஷமோ தெரியல. இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இப்படி பேனர் அடித்தா சரி அவங்கள என்ன சொல்கிறேன் அந்த கழுவி ஊற்றியே வந்து இல்லாமல் ஆக்கிடுவாங்க. நான் வலிக்கிட்டதுக்கு இன்றைக்கு 3வது டோல்கேட். இதில் பைக்கு கண்டு தனியாக மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முதலாம் நாளை வந்து இலங்கையோட ஹைவே வந்து மிஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்குது போல் இருக்குது. அந்த வெளியில் பார்க்கலே கொன வருஷத்துக்கு முன்னுக்கு கட்டி அந்த துடைக்காத மாதிரியே வந்து சில ஹோட்டல்கள் இருக்கும். அதில் நம்பி போய் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்களுக்கு உண்மையை சொல்லிக்கல அது வந்து தப்பாக கூடி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. என்றாலும் இலங்கையிலேருந்து வர்ற யோசிக்கிறார்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இது இருக்கும். இங்கே பாருங்க ஹைவேயில் எப்படி தெரியணுமெண்டு. இந்த என்ன சொல்லுவோம் ஒரு ஊரை கடந்து தான் போகும். அதால் இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து தாராளமாகவே நடக்கும். இங்கே இப்போ பாருங்க 100ல் போய் கொண்டு இருக்கிறேன். நான் சாதாரண முறுக்கெல்லாம் இல்லை, நார்மலாக போய் கொண்டிருக்கு. இதிலெல்லாம் பாருங்கள் ஒரே பைக்கில் வந்து 3 பேர் போய் கொண்டிருக்கிறோம். இலங்கையிலேயும் இப்படி இருக்கிறோம் தான். அதாவது உள்ளூருக்குள்ளெல்லாம் ஓடிக்கிறோம். இந்த மெயின் ரோட்லெல்லாம் எல்லாம் கணக்கில் என்னட்டு 4 ஹெல்மெட் போட்டே இந்த காற்றை தாங்கலாம் இருக்குது. இதிலெல்லாம் எப்படி அந்த ஹெல்மெட் போடாமல் போல காற்றுகளை தாண்டி இதில் ஸ்லோவாக போயிடும். ஒரு சிலர் வந்து சும்மா பிச்சு கொண்டு போகிறான் டியோ பைக்கில் வந்து பாருங்க. இந்த கார்காரன் அப்படியே தொடர்ந்து போகணும். இந்த கதாலி பின்னுக்கு இப்படி ஓடிக்கொண்டிருக்காள் பின்னாலே இருந்து கொண்டு. திருச்சி கழக மாநில மாநாடு இன்றைக்கி தான் போல் இருக்கா தான் ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். செத்த வீடு போஸ்டரை வந்து இவ்வளோ பெருசாக அடித்து வச்சிருக்கணும் உண்டு. இதால் தான் விழுப்புரம் போகிறது. கொஞ்சம் நேரம் வந்து இந்த பைக்கை ஸ்லோவாக ஓடிட மட்டும் வைங்களேன். டவுனுக்குள்ளே தண்டபாலில் வந்து ஆஃப் ஆகுமாம். அது என்னத்துக்கு தான் தெரியலை. இல்லை நான் சொன்னால் தானே அதில் பைக்கை வந்து டியோ பைக்கில் வந்து பிச்சுட்டு போவாங்கன்னு. இதை நானே வந்து 90ல் போய் கொண்டிருக்கேன். இந்த பைக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுடான்னு எனக்கிட்ட விளங்க இல்லை. எந்த கடவுளே நான் 100ல் போய் கொண்டிருக்கேன். பாருங்கள் இது என்ன பைக் என்ன மாடல்ன்றலாம் தெரியலை. ஆனால் ஸ்கூட்டி. மதுரை 285, திருச்சி 160 கிலோமீட்டர்கள். அதாவது வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற அளவு தூரம். நாங்கள் NH 332 ஹைவேல தான் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். கல்யாணம் இப்போ பிளாப்பழ சீசனா? என்ன சீசன் தான். இங்கே எல்லாம் வந்து பிளாப்பழத்தை இதாக்கி வச்சிருக்கேன். எல்லாம் காய் ஏன்னா இது
கட்சி மீட்டிங் போய் கொண்டிருக்கு வானம் இங்கே வருங்க. இப்படி இடையிடையே வந்து நிறைய புதினங்களை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ 187 கிலோமீட்டர் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக வந்து 2 புள்ளிக்கு வந்து பெட்ரோல் வந்துட்டு அண்ணா சொன்னவர் வந்து அந்த ரிசர்வில் 1வது புள்ளி வரைக்கும் வந்து துள்ளுமாம். அதுக்கு பிறகு வந்து ஒரு 26 கிலோமீட்டர் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர். நான் அதுக்கு முதலே வந்து பெட்ரோல் செட் இதில் இருக்குது, ஆனால் வந்து பாவநிலை இல்லை. கயாலினி நித்திரையா இப்போ என்னோட வந்து அடிபட்டீங்க. இப்போ வந்து என்னோட வந்து அடிபட்டு நீங்கள் நித்திர போல. அது சரி, கயாலிக்கு இப்போ வந்து நித்திர வருதான். பின்னால் இருந்து வர்றது உண்மையிலுமே கஷ்டம்தான். இதான் நான் சொன்னேன் பஸ்ஸிலே போங்க, நான் பைக்கில் வரேன்ட்டு. அது கேட்கல. பின்னால் இருந்தால் பயப்படுது. இந்த ஒவ்வொரு கார்களும் வந்து பக்கத்தால் போக ஐயோன்ற மாதிரி பிடிக்குதாள். சரி, எங்கேயா இடையில பெட்ரோல் செட்டை கண்டா போகலாம், பெட்ரோல் அடிக்கணும். பாருங்களேன், ஒரு டீம் மட்டும் போகுது. கோயிலுக்கு போயிட்டு போதா இல்லை கட்சி மீட்டிங் எதுக்கு போதான்ட்டு தெரியலை. நல்ல டிமோ பட்டால் வந்து ஏற்றிட்டு போயிடும் பின்னுக்கு இதெல்லாம் அடிச்சு. சரியா 205 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஒரு பெட்ரோல் செட்டை கண்டுட்டோம். இந்தியன் இப்படி பக்கத்தால் போகுது. இந்தியன் ஆயில். இது வந்து ஜியோன்ற ஒரு பெட்ரோல் செட்டு வந்து உருவாகிட்டு போல இருக்குது. ஓகே, இங்கே பெட்ரோலோட விலை எவ்வளோன்ட்டு பார்த்தீங்களாண்டா 101 ரூபாயோ. நான் ஃபுல் டேங்க் பண்ணணும். முன்னுக்கு ஒரு பட்டியும் கட்டியிருக்கேன். 102 ரூபா பெட்ரோல். 102 ரூபாண்ணே. இது என்ன இடம் பண்ணா? இது என்ன இடம்? உளுந்தூர்பேட்டை தாண்டி. ஓகே, 1000 ரூபாய்க்கு மட்டும் அடிச்சிருங்க. 949 ரூபாய்க்கு வந்து இப்போ அடிபட்டிருக்கு. ஆனால் பெட்ரோல் வந்து மேலே தெரியுது. 984 ரூபா 9.6 லிட்டர் பெட்ரோல் வந்து அடிச்சிருக்கோம். சரி, பெட்ரோல் அடித்தாச்சு. இனி இதுலேருந்து அங்கே போக மட்டும் பெட்ரோல் தேவையில்லை நினைக்கிறேன். அதில் அவையில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நாங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சரி கயாலினி, இந்த 200 கிலோமீட்டர் வந்து நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முடியலை, என்னாலே இல்லாமலே இருக்குது. உண்மையா நித்திர வருதா? பின்னால நித்திர வருது. அதோட ஒரு தூரத்துக்கு மேலே இருக்கலாம் இருக்குது. அது வந்து அந்த வேர்த்திரம், எங்களுடைய பின்பக்கம் எல்லாம் வந்து வேர்த்திரம். அதோட வந்து ஒட்டுறது நோவுறது அப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த லடாக்குன்ற ஒரு மயிலை வந்து தொட்டுட்டு வந்து நாங்கள் இதில் ஒரு சின்ன துண்டு. ஏன்னா நாங்கள் லடாக் போய்க்கு ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி ஓடுவேன். அதை நான் பெருமைக்காக சொல்லலை. ஒவ்வொரு நாளும் வந்து 600லேருந்து 800 கிலோமீட்டர்கள் அப்படி வந்து ஓடணும். அப்போக்கு வந்து எப்செட். ஆனால் இந்த பைக் இருந்திருந்தால் எனக்கு உண்மையில வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்காது. சூப்பராக வந்து ஓடுது. அதோட வந்து கயாலினி வந்து பிஸ்கெட் வேண்டிட்டு வந்தாங்களே. இன்னும் 207 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 207 கிலோமீட்டர்கள் வந்து இருக்குது. என்ன வேண்டிட்டு வந்த நீங்கள்? அதில் அந்த கடையில் இந்த பிஸ்கெட் வந்து நாங்கள் தோசை அதில் சாப்பிட்டா நித்திர வருது. ஏன்னா கதைக்காம அப்படியே ஒரு ஏரியா பார்த்து கொண்டே இருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் போகிற ஸ்பீடுக்கு வந்து பின்னால் இருக்கிற ஆள் கதைச்சாலும் வந்து விளங்காது. அந்த இந்தியாவில எல்லாம் வந்து அந்த ஏதோ இன்டகிராம் என்று சொல்லிவிடும். முன்னுக்கு இருக்கிறாலும் பின்னுக்கு இருக்கிறாலும் கதைக்கிற மாதிரி ஒரு 2 ஹெல்மெட்லேயே வந்து இதாக வேணும். முதல்ல வந்து ஹெல்மெட் மாற்றணும். இந்த ஹெல்மெட்டை வந்து அந்த அண்ணாக்கு பாசலை போட்டு விட்டுட்டு நாங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட் வேண்டினா தான் வந்து கயாலினி இருப்பா. இல்லாடி வந்து கஷ்டம். ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து அந்த காற்று போய்கொண்டே இருக்கும். சரி, இதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு வலிக்கிடுவோம் தானே. சரி, இப்போ வலிக்கிட்டோம். நேரம் சரியாக 9:49 ஆகுது. இந்த ஒரு கணப்பின்படி நாங்கள் அந்த கரூரில் இருக்கிற சின்ன தாராபுரம் வந்து போகிறோம். 3 மணி ஆயிரப்பட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டரை வந்து கஷ்டப்பட்டு ஓடிட்டோம்னு வைங்களேன். அங்கால அந்த மிச்சம் இருக்கிற சூண்டு வந்து நார்மலாகவே போகக்கூடிய மாதிரி இருக்கும். வெயிலுக்கு முதல் ஓடணும், அதான் வந்து சேலஞ்ச். இதில் போய்க்குள்ள பாருங்கள் டிராக்டரை. காலனி டிராக்டரை பார்த்தீங்களா? டிராக்டர் பின்னுக்கு எவ்வளோ பெரிய செல் போட்டு வச்சுருக்கேன். அவன் நல்லா பாட்டு போட்டுக்கிட்டு கமௌன் அண்ணா கமௌன். ஆனால் எங்கள் இடங்களில் இருக்கிற டிராக்டருக்கு பின்னால் செல் வந்து சின்னனாக இருக்குது. அதை கொஞ்சம் பெருசாக போட்டால் இப்படி கொண்டுடலாம். ஆனால் ஏறுறது வந்து பின்னால் கஷ்டமாக இருக்கும். இந்த கட்சி மீட்டிங்குன்ற பேனர் அடிச்சுக்கொண்டு எனக்கு தெரிஞ்சு என்னை தாண்டி ஒரு 100 கார் போயிருக்கும். அவ்வளோ பேர் சென்னையிலையோ இல்லை இடையிலேருந்து போய் கொண்டிருக்கணும் போல இருக்குது. 237 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டேன். நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10:13 ஆகிட்டு. இதில் முன்னுக்கும் பாருங்க ஒரு கார் ஒன்று போய் கொண்டிருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ட்டு. TN 19900 நம்பர். இதெல்லாம் விஐபி நம்பர் போல் இருக்குங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து திருச்சி போகிற ஒரு ஹைவே வந்து பிடிச்சிட்டு வந்து நாங்கள் N32 போல் இருக்குது. இதில் இருந்து ஒரு சந்தி வருது, அதால் வந்து திரும்ப ஓடும். திரும்பிக்கல துறையூர் அப்படி போய் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கரூருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதாலையா? ஓகே, போலீஸாக நிற்கணும்.
ஓ இதுக்கு இங்கே ஹைவே இருக்கிற மாதிரி தெரியலை, சம்பவமோ தெரியலை. பார்ப்போம். ஏன்னா 150 கிலோமீட்டர் வந்து நாங்கள் இதிலேருந்து போகணும். இப்படியான ரோட்டுகள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிடணும். இதே வந்து நாங்கள் படங்களில் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்பாடா தெய்வம் இருக்கிறார் குமார். இதில் ஹைவே தான். இதுக்கு பிறகு நிறைய லொரிகள் இருக்குது, கரம்புகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் சென்னைகளுக்கு இந்த கிராமப்புறங்களில் இருந்து எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போயிடும் போல் இருக்குது. வேண்டி கொண்டு போய்க்குள்ள பார்த்தீங்கன்னாட்டா மூட்டை ஏற்றினோம். நெல் மூட்டையா இல்லை பருப்பு மூட்டை போல் இருக்குது. வேறு இந்த படங்களில் தான் இப்படியெல்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறேன்றது நம்ப இல்லாமல் இருக்குது. அதோட வந்து பின்னால் கையாளி குடிக்க வேண்டியதாங்கன்னு சொல்லி நானும் தேடி இந்த வளமையாகவே தமிழ்நாட்டில் இடங்கள்லையும் இல்லாட்டி வைப்பினோம். நாங்கள் தேடைக்கில் வந்து எதையுமே வந்து காணல. ஒரு விஷயத்தை வந்து ஜோசிச்சு கொண்டு போகிறோம். இந்தியாவில் இருக்கிற ஊர்களில் பேர் எல்லாமே துறையூர், எல்லாம் ஊருண்டே வந்து வருது. இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடுகளை, தமிழ்நாட்டு வீடுகளை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகள் பெரும்பாலும் எல்லாமே வந்து செங்கல்லால் கட்டப்பட்டு அதே மாதிரி ஃப்ளாட்டும் அடித்து வச்சிருக்கணும். இதில் போய்கொண்டிருந்த நான் அப்பைக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இதில் நிறைய புளிய மரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் ஐயாக்கள் அண்ணாக்கள் எல்லாம் நின்று பொறுக்கி கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்க. இந்த ஊரா நீங்கள் என்னண்ணா கிலோ எவ்வளவு? தூக்கு 100 ரூபாயா? அப்படியாண்டா கிலோ 3 கிலோ 100 ரூபா. ஓகே. சம்பளம் தாங்களே. சரி, நாங்கள் இங்கே இல்லை, ஸ்ரீலங்கா. புளியம்பழம். நான் ஹெல்மெட்டால் சாப்பிடவும் இல்லாது அதில் வந்து இங்கே வெட்ட தான். நல்லா இருக்கா? வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம். சரி, நன்றியா. சரி, அண்ணாக்கள் வந்து கழிச்ச சந்தோஷம். நல்லாவே வந்து கழிச்சவேல் கையாளிக்கு எப்படா இந்த தூரம் வந்து குறையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அம்மா. ஆனால் இதுக்குள்ள எப்படி ஓடினாலுமே வந்து தூரம் குறைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஹைவே ஏண்டா போட்டு ஓடி இருக்கலாம், எதிர்பார்க்காம இந்த ரோட்டில் வந்து மாட்டிட்டோம். எத்தலம்பெட்டியோ இங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பிரியாணி வாசனையும் பெறுது. அதே மாதிரி தண்ணியும் இதை தாண்டி விட்டோம்னா வேண்டியலாது. இந்த பெட்டி கடையில் தான் வந்து விட்டப்புறம் அம்மன் மாளிகை ஜெராக்ஸ் செப்பரேட்டு போட்டிருக்கேன். பாட்டினா தான் காணும். உடனே ஓடி போயால் வந்து 2 ரிங்ஸும் தண்ணி பத்தில் வந்து வேண்டிட்டு வந்துட்டு 10 ரூபா தானே. 10 ரூபா தானே தண்ணி. இந்த தண்ணி பத்தல் அது 10 ரூபா. 10 ரூபா. சரி, மொத்தம் 30 ரூபாண்டா. எங்களை நாட்டு காசுக்கு பார்க்கலாம் சரியாக வரும். இல்லை 120 ரூபாய்க்கிட்ட வரும். ஆனால் அங்கேயே ஒன்றே வந்து பண்ணுறது 100 ரூபாய்க்கு வாங்க. இது 120 ரூபா. அந்த வகையில் வந்து பரவாயில்ல. இதில் எது துறையூர் போய் அதுக்கு அங்கால இன்னொரு குளத்தூரா இன்னொரு பேர் என்னென்ன தெரியல, அங்கால போய் தான் வந்து போகணும். பாவம் பிள்ளை பேசாமல் வீட்டில் இருந்துக்க வேண்டியது. என்ன ஆப்பிளா? நல்லா இருக்கு. ஆசைப்பட்டது வேற. பைக்கில் போகணும் நான் ஆசைப்படையில. நான் ஆரம்பத்துலேருந்தே பைக்கில் வரணும்னு சொல்லவே இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் மறக்க மாட்டேங்க இந்த பயணத்தை. அப்போ இலங்கையில் இதுக்கு பிறகு எவ்வளோ தூரம் வேணாலும் இருந்து வருவீங்களா? ஆனால் இலங்கையில் வவுனியாலேருந்து வலிக்கிட்டு அம்பாந்தோட்டை அது 384 கிலோமீட்டர். அது இலங்கையில் தொங்கலுக்கு இப்போ போய் கொண்டிருக்க வேண்டிய வைங்களேன். இங்கால வந்து அந்த சிங்கிள் வே ரோடுன்றால வந்து ஓடிலாமல் இருக்குது. ஹைவேண்டா போட்டு பிரிச்சுட்டு போகலாம். ஆனால் ஹைவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹைவே மாதிரியே இல்லை. சரி, இப்போ நானும் குறிப்பாக வந்து எனக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள நான் ஹெவியாக சாப்பிடால வந்து நிமிந்திருக்கலாம் இருக்குது. இப்படி குடிஞ்சு கொண்டே வந்து ஓட பின்னால் வந்து முதுகுகளை வந்து நோவுது. ஆனால் வந்து நான் வளமையாகவே சொல்லுவேன் ஷோல்டர் நோவு வந்து இருக்குமெண்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அம்மாக்கள் வந்து ஒரு பெல்ட் ஒன்று பண்ணி தந்தார். இதில் ஒரு லோக், இதுக்குள்ள ஒரு லோக் வந்துருக்கும். அதில் நல்ல கிரிப்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூவும் வந்து நல்ல ஒரு குதிரையிலேருந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா கால் வச்சு கொண்டிருக்க சில வேலை நோவும் பைக்கெல்லாம். ஆனால் இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பைக்கும் வந்து தரமான ஒரு பைக்கில் வந்து ஓடிக்கொண்டிருக்கோம். இன்னொரு கவலை, இங்கே வந்து பிரியாணி வாசனை வந்து அடிக்குது. ஆனால் அதை சாப்பிட்டேன்னா கட்டாயம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கயால் நீங்கள் ஷோக்கான விஷயம் 155 கிலோமீட்டர் இன்னும் போகணும் தாராபுரத்துக்கு, சின்ன தாராபுரத்துக்கு. ஆனால் இடையில நீ பாடி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா தான் வந்து ஓகேயாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அரைவாசி சாப்பிட்டு வேணா சூப்பராக இருக்கும். இதில் குடிச்சா சரி, அதை தூக்கி போடுறதுக்கான ஒரு டஸ்ட்பின் வந்து எங்கேயுமே வந்து இல்லை. அதை வந்து கடைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடும். இல்லை இது கடவுள் சில இங்கே வைக்கிறேன்டே தெரியலையே. அப்படியே வந்து முன்னாலேயே போட்டிருக்கேன்னு சொன்னவே இல்லை, அதில் போட்டாச்சு. சரி, வலிக்கிடும். மன்னித்து கொள்ளுங்கள். என்னென்ன பார்த்தீங்கன்னா 293 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டோம். என்ன இதில் வந்து 119 கிலோமீட்டர் தான். அதில் சின்ன தாராபுரம் வந்து 2 இடம் இருக்காம். நாங்கள் போகிறது வந்து சின்ன தாராபுரம்.
என்ன இடம் ஊர் பேர் ஒன்றுமே வந்து தெரியாது, கயாளிக்கும் தெரியாது. மேப்பை கேட்டுட்டு போட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன மரங்கள்னு தெரியலை, எல்லாம் பட்டு போயிட்டான்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாரம் இவ்வளோ மரங்கள் நட்டுருக்கணும் மட்டும். வாவ், இதுக்கு நடுவில் அப்படியே பைக்கை விட்டு ஃபோட்டோ எடுத்தோம்னா சொல்லவே தேவையில்லை. மறக்காமல் இதை என்ன மரம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இலங்கையில் விகார்கள் இருக்குது மலை உச்சிக்கு மேலே, ஆனால் இந்தியாவில் வந்து கோயில்கள் இருக்குது போல் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா துறையூர் வந்திருக்கிறோம். இது கொஞ்சம் பெரிய டவுன் மாதிரியே தெரியுது இதுக்குள்ளே. ஆனால் இங்கேருந்து வந்து அந்த கட்சி மாநாடுக்கு வந்து போகிறதுக்காக வலிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். பலரெல்லாம் அடிச்சு கிடிச்சு இன்னும் குலாபிரிய வாகனமாக இருக்குது, டிப்பர் போல் இருக்குது, அசோக் லேண்ட். இப்படி தான் வந்து இலங்கையில் இருக்கிற பஸ்ஸுகளுக்கு வந்து பஸ்ஸுகள் வரும், அங்கே வந்து பொடி அடிக்கிறேன்னு சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இந்த பாருங்க, இது எல்லாமே வந்து கேஸில் ஓடக்கூடிய வாகனம் தான் இது. இந்த ரோட் வியூவை பாருங்கள், புளியமரத்துக்கு கீழே அப்படியே நல்லா இருக்குது. பேரைகளே வந்து நல்லா இருக்குது. ஏன்னா கொத்தம்பட்டி அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த கரூர் போட்டு உங்களுக்கு காட்டணும் வேண்டும். முசிறி 18 கிலோமீட்டர், கரூர் 62 கிலோமீட்டர், நாமக்கல் 46 கிலோமீட்டர் வந்து போகணுமா. இது நெல் மூட்டை வந்து ஏற்றி கொண்டிருக்கணும். இதில் என்ன ஒரு மிஷின் மாதிரி கொண்டு வச்சிருக்கணும். ஓகே ஓகே, இதுக்குள்ளே தான் வந்து போட்டு நிறைய அளந்து அப்படியே கட்டி போட்டு இந்த வாகனங்களில் வந்து ஏற்றிருக்கணும். இப்போ நிப்பாட்டிட்டேன். கண் வந்து பயங்கரமாக எரியுது. நான் இந்த கண்ணாடியால் வந்து வெயில் வந்து அவ்வளோதுக்கு போகாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னத்துக்கு அப்படி அலர்ஜிக்கு எதுவும் ஆகிட்டோ தெரியலை. இந்த கண்ணை பாருங்க காட்டுங்க, இந்த கண் மட்டும் அப்படியே சுவந்து கொண்டே இருக்குது. இது அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டால் காற்று கீழே ஆள வருதுனால கூலிங் கிளாஸ் போடல. அதையும் வந்து நான் போடணும், போட்டால் தானே வந்து தாங்கலாம் போல் இருக்குது. சரி, அதோட வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்படி ரோட்டு இருக்க மட்டும் நான் எதிர்பார்க்கல. ஹைவேயாக இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் உள் ரோட்டாக இருக்க மட்டும் எதிர்பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாகவே வந்து இப்படியான ரோட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் வந்து 99-95 கிலோமீட்டர் வந்து நான் ஓடவே இல்லாமல் இருக்குது. பின்னால் கயாலி வந்து துண்டரவே இருக்க இல்லாமல் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வெளிக்கிடப்புறம் இதுலேருந்து 90 கிலோமீட்டர் தானே. ஆனால் 14வது கிலோமீட்டரில் வந்து திருப்பி ஹைவே திருச்சியிலேருந்து அங்காள போகிறது கோயம்புத்தூர் போகிற ஹைவேயில் வந்து ஏறுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஏறினா தான் வந்து ஒரு நம்பிக்கை வரும். எல்லாத்தையும் நாங்கள் நல்லா சோர்ந்து போயிடுவோம். அதோட வந்து பிரியாணியும் போயிட்டு ஹாஃப் வெளுத்தாக தான் போகலாம். சரி, வெளிக்கிடுவோம். அதோட இந்த ரோட்டில் ஓடி வரதால் வந்து பயங்கர கிடங்காக இருக்குது ரோட். எங்கட ரோட்டுகளை வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால் வந்து லக்கேஜுகள் வந்து பார்த்திங்கன்னா கலண்டு கொண்டு இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இந்த கூலிங் கிளாஸ் செஞ்சு பாருங்கள், இப்போ போட்டிருக்கேன். ரஞ்சினி அம்மாக்கள் பண்ணி தந்தது. இப்போ தான் வந்து கண்ணுக்கு ஓரளவு ஓகேயாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக கிராமப்புறங்களாக இருக்குது. இந்த படங்களில் காட்டுவிடும் அதே செட்டப்பில் இருக்குது. இங்கே உள்ள பக்கத்துலேயே நம்ம பாருங்கள், நல்லா இருக்குது. இதில் முன்னுக்கு பாருங்கள், ஒரு ஆள் வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டிட்டு போய் கொண்டிருக்கார். இந்த பஸ்ஸை வேறு பாகிஸ்தானில் பார்த்த மாதிரி கிடக்கு. முசரி என்ற இடத்துல போய் கொண்டிருக்கார். நினைக்கிறேன் இந்த குறுக்கால வந்தாலும் ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து லேஸ் பண்ணியிருப்போம் உண்டு. இது பாருங்க, எல்லாமே மாநாட்டுக்கு தான் போகுது. இதெல்லாம் பாருங்கள், அந்த படங்களில் செத்த வீட்டுக்கு கொண்டு வந்து போடுவாங்க பெரிய மாலைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். டவுனுக்குள்ள ஓடைகளில் இந்த பைக் வந்து சும்மா புகையுது. அந்த ஷூன்ற விஷயம் வந்து இதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அடிக்கிற வெக்கைக்கு வந்து நார்மல் காலோட ஓடின மட்டும் வைங்களேன், அந்த ஷூ போடாமல் சும்மா நெருப்பு காக்கும். கேடிஎம் பைக்கில் அப்படின்ட்டா அதை விட சிசி ஓடின பைக் இது. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெக்க கீழ் பக்கத்தால் வேறு மாட்டு உடம்புக்கு வந்து 100 வீதம் கூடாது. 11 மணிக்கு ஏதோ வந்து 300 கிலோமீட்டர் ஓடினாங்க. இப்போ 1 மணி ஆகிட்டு 346 கிலோமீட்டர். இன்னும் இதுலேருந்து கரூர் 37 கிலோமீட்டர். இதுக்குள்ளால் ஓடவே இல்லாமல் இருக்குது. இதில் போய்கொண்டு நான் திடீரென்று ஒரு சாப்பாட்டு கடையை வந்து பார்த்துட்டேன். விசாலாட்சி உணவகம். இங்கே பிரியாணியாக இல்லை சோறு கறி இருந்தாலே வந்து சந்தோஷம். அது இருக்குமான்றதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. விட்டு பார்ப்பேன். ஏன்டா டீ காஃபி கடைகளாக தான் இருக்கும் பெரும்பாலும். சரி, இப்போ கல்யாணி போய் இவ்வளோ கேட்டவா சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிரியாணி இல்லையா, மீல்ஸ் இருக்காம், அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இருக்காம். அப்போ நான் மீல்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போய் கொண்டிருக்கேன். உள்ளூரில் ஏசி ஒன்று இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். 24 முடியல வந்து இருந்துட்டு பேசலாம். சரி, நான் இப்போ வந்து இருந்துட்டேன். இதை நான் உங்களுக்கு ரிவ்யூ நம்புறேன். இலைக்கு வந்து தண்ணி தெளிக்கட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே பஸ் சோறு வைக்கிறா. அக்கா, இந்த அரிசின்ற பேர் என்ன? பேரே தெரியலையா அக்கா? சரி, ஓகே. வந்து அப்பளம் பார்த்துக்கணும், அவ்வளோ பெருசாக இருந்தது. சோறை மூடலாம் அப்பளங்கால. அதை தவிர்த்து கொஞ்சம் இதுகள் தான் தந்திருக்கிறோம். என்னென்னன்றது உண்மையாக சத்தியமாக தெரியல. முட்டை மட்டும் தெரியும், நிறைய கோவா இருக்குன்றது தெரியும், தயிர் இருக்குது. அப்படியே எல்லாம் போட்டு அடிக்க வேண்டியதான். இது ரசம், குழம்பு, பொன்னி அரிசியா.
கேட்டுட்டு வந்து சொன்னதான். அதோட வந்து இதெல்லாம் மாங்காய் ஊறுகாய் வந்து வச்சுருக்கணும். இதோட ஃபோட்டோ அடிக்க சூப்பராக தான் இருக்கும். அதோட இப்போ வெயிட்டிங் வந்து மீன் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கோம், பொரிச்ச மீன். சரி, இப்போ வந்து மீன் பொரியல் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் மீன் பொரியல் கேட்டு நாங்கள் சொல்ல விளங்கவே இல்லை. பயங்கரமாக சுடுது, நல்ல கலரிங் தான் வந்து போட்டு வச்சுருக்கணும். நல்ல பரவாயில்ல, சாப்பிடுவோம். ஒன்றில் தான் வந்து 2 பேர் வந்து சாப்பிட போகிறோம். ரெண்டு பாதி கொண்டாந்து தானே ஏற்கனவே வந்து நித்திரை சொல்லிட்டு, ஆனால் நித்திரை வேற இல்லை இப்போ வரைக்கும். அதான் எனக்கு அதிசயமாக இருக்குது, எனக்கு நித்திரை வேறு இல்லை. ஆனால் இனி வேறு அப்புறம் வரேன் குழச்சி சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் சோறு வந்து நல்லா சாஃப்டாக வந்து செய்வார். சரி, இப்போ மீன் பொரியல் வந்து இங்கே எல்லாம் வந்து இந்த முருகை பொரிக்க மாட்டேன், லைட்டாக இருக்கும். ஆனால் இதுலேயும் வந்து அதே ஃப்ளேவர் எல்லாமே அங்கே அடிக்கிற ஃப்ளேவர் தான் முடியுது. சேர் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ வந்து சாப்பிடாமல வந்து எழுப்பி வந்துட்டு ஏன்னா அந்த கட்சி மீட்டிங் போகிறாங்க வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டேன். பின்னுக்கு உங்களுக்கு தெரியுதோ தெரியல வந்துட்டோம். அப்போ டப்பண்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா நாங்கள் இருக்கிறதுலேயே சுற்றி வர தண்டவாள்லேயே வந்து இருந்துட்டோம். அதனால் எழும்பி வந்துட்டோம். குறிப்பாக வந்து 250 ரூபா வந்து சாப்பாட்டுக்கு எடுத்தது. அதோட வந்து கயாலின் என்ற அக்கா வந்து இந்த இடத்துக்கே வந்து வரையணும். ஆனால் கரூருக்கு என்ன ஒரு 14 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஆனாலும் இதில் ஏதோ வேலையாக வந்தவாம் அப்போ வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பின்னுக்கு அவட கழிச்சிட்டு அப்படியே போகிற பிளானில் தான் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்த அண்ணாக்கிட்ட கேட்டு நான் இங்கே போகிறீங்களா அப்படின்ட்டு மீட்டிங் போகிறோமா. அப்போ காசு யார் வேறுனா இங்கே இருக்கிற மந்திரிக்கை தருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதோட வந்து நீங்கள் அங்கே உங்களோட ஊரில் எல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் போகிறது குறைவு, எப்போயா இருந்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். சரியா, இப்போ நாங்கள் இதில் வெயிட் பண்ணுவோம். இதில் பாருங்க, இந்த கடைக்கு மட்டுமே இவ்வளோ வாரங்கள் வந்து நிற்கிது. அதில் பஸ் மட்டும் பிறகையோ போது கரூர் போகுது. இந்த இன்னும் போய் கொண்டு தான் இருக்கிறேன். வெயிட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்லேயே வந்து இறங்கிடும். இவனுக்கெல்லாம் சாப்பாட்டு காசுகளெல்லாம் 50 ரூபா தான் கொடுக்கும். அக்காக்காக வெயிட் பண்ணி 7ஆம் கட்டம் ஆளை வந்து காணல. நாங்களாம் இல்லைங்க காதலியே, நாங்கள் வரோம். பார்ப்போம். ஓ நீங்கள் எவ்வளோ இடத்துல நிற்கிறீங்க? சொல்ல கரூர் 25 கிலோமீட்டர் காட்டுதுண்டு. டோல்கேட் இன்னும் தாண்டே இல்லை. ஒரு 2 அண்ணையாக்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் கதைக்கிறேன். கேரளாவா தமிழா இல்லை கொங்கு பாசையா அப்படி எதுன்றே தெரியலை. கொங்கு பாசைன்ட்டு இருக்கோ தெரியல. இப்போ ஐயாட்டே வந்து கேட்டுட்டேன். நீலகிரி படுக்கை என்ற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து கதைச்சேன். நேரம் எனக்கு இப்போ தான் தெரியும் படுக்கைன்றதே நல்ல லாங்குவேஜாக இருக்குது. அப்படி ஒரு லாங்குவேஜில் ஒரு யூடியூபர் வந்து செய்கிற மாதிரி இல்லை, அது இல்லாடி சோட் லாங்குவேஜோ தெரியா. அதாப்பா ஏதோ இப்போ தான் வந்து புதுசாக பயணம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து பின்பக்கங்கள் வந்து கொஞ்சம் சேதமடைஞ்சிட்டு. ஓகே, இப்போ கரூர்கிட்ட இருக்கிற டோலுக்கு வந்துட்டோம். இடத்துல தான் என் அக்கா வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாள். நான் இதில் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனம் இங்கே வருங்க. இது தான்டாப்பா கட்சி பெற்று நெருப்பாங்க கையாலே பின்னலுக்கு இருந்து ஆடாப்பா நீங்கள் வந்து ஆட்டோ ஒரு தொகை கொண்டு போய் கொண்டிருக்கு. உங்கள் அங்காலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். போகிறங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு தொகை ஆட்டோ இடத்தெல்லாம் காட்டுதான் என் அக்கா நிற்கிறது. ஓகே, வந்துட்டு அக்காயால் நின்ற பெரிய மாட்டா மகள். ஓகே, நினைக்கிறேன் உங்களால் கரூரில் இருக்கிற அவ்வளோ ஆட்டோ வந்து போய் கொண்டிருக்கு போல இருக்குது. இப்போ தான் தெரியும் இந்த விஜய் மீட்டிங் வந்து இதான் நடந்தது. போமா வினாலுக்குள்ள வந்து நிற்க போகிறாக்கா. சரி, அவள் வந்து காட்டுறேன் சரியில்லை அப்படியே நிப்பாட்டுறேன். சரி, அந்த அக்கா வந்துட்டு எங்களை என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னுட்டு போய் கொண்டிருக்கா. எங்களோட பைக் வந்து பெரிய பைக் தானே, அதில் வந்து ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக பின்னால் வாங்கன்ட்டு சொன்னவா. அன்றைக்கி வந்த உடனே வந்து சாக்லேட் வந்து கொடுத்துருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா சவுக்கு மரங்கள் நிறைய இருக்குது. இதே மாதிரி நான் அங்கே சென்னையிலேருந்து வலிக்கிட்ட வரைக்கும் இடையிடையில் வந்து நிறைய பார்த்தேன்னா காட்டோண்டு டப்பண்டு வந்துட்டோம். நல்லா காட்டெல்லாம் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஃபேக்ட்ரிகள் எல்லாம் இருக்குது. இந்த கரூரை பொறுத்த மட்டும் போல இருக்குது. இன்னும் வந்து இந்த கரூர் டவுன் வரையில் குறிப்பாக சென்னையிலேருந்து வலிக்கிட்டது எத்தனையோ ஆறுகளை வந்து பார்த்துட்டோம். ஆனால் இதுலேயுமே வந்து பெரும்பாலும் தண்ணியே இல்லை ஜாலையெல்லாம். நேரம் சரியாக 2:49. நான் விடிய வலிக்கிறீங்களே சொல்லிடுவேன் நினைக்கிறேன். 3 மணியாக இந்த கரூர் போகிறதுக்கேண்டு. அது என்னமோ உண்மைதான், எல்லாம் ஒரு கெஸ்டிங் தானே. அது சரியாக வந்துட்டு இந்த இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள், இந்த ஒரு பிறந்த நாளுக்கே வந்து இவ்வளோ தூரம் ஒரு 200 மீட்டருக்கு பெரிய பெரிய எழுத்துக்களில் வந்து எழுதி விஷ் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து கரூர் இடது பக்கம், ஈரோடு வந்து 70 கிலோமீட்டர், கோவை அதாவது கோயம்புத்தூர் வந்து 133 கிலோமீட்டர், சேலம் 100 கிலோமீட்டர், பெங்களூர் வந்து 296 கிலோமீட்டர். அந்த அக்காவுக்கு பின்னால் போகிற சரி ஸ்லோவாக போய்க்கல வந்து அந்த என்னோ தெரியல, ஸ்லோவாக உடைக்கல அல்லது கிடங்களை விளைக்கல தான் வந்து இந்த டிஷ்யூ வந்து பின்னாடி ஷோல்டர் டிஷ்யூ வந்து பயங்கரமாக நோவுது. இந்த காட் போட்டுமே வந்து இப்போ சரி வரையில் நோவுது. சரி, இப்போ அந்த
பிரதான ரோட்டில் இருந்து உள்ளுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கணக்கின்படி நாங்கள் இன்னும் 18 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே போகணும். அதுவும் வந்து ஸ்லோவாக ஆச்சு பாருங்கள், வேகத்தை பாருங்கள், 40-50 தான். அந்த பைக் வந்து அவ்வளோதான் ஓடும், தம்பி எப்படியாவது ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இவ்வளோ லொரி, இந்த பெரிய லொரி வந்து அவங்களால பிறண்டு போயிட்டாங்க, அங்கே பக்கம் சேல் ஃபுல்லாகவே மிஸ்டராக வந்தாங்களுக்கு நாளைக்கு ரிவேஸ் அடிக்கைகளை போயிட்டு போல இருக்குது. இந்த பைக்கு இந்த சவுண்டை காட்டுற பாருங்க, சும்மா பவர்ண்டா பவர் தான். 400 சிசியண்டா சொல்லுவாங்க. இன்றைய பயணத்தின் 400வது கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஆனால் இடத்தின் பேர் வந்து தெரியலை. முற்றுமுழுதான ஒரு கிராமப்புறம் மாதிரியே இருக்குங்கால. எனக்கு அந்த 380 கிலோமீட்டர் ஓடிதான் வந்து தெரியலை. அதுக்கு பிறகு இந்த ஸ்லோவாக ஓடின துண்டு இருக்கே, அது அந்த கை நோவால் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டேன் வேறு வீட்டடிக்கு. இதில் வந்து நிறைய காற்றாலைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நான் ரெடியாக வந்து இந்த வீட்டடிக்கு போயிட்டு அப்படியே அடுத்தது என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். பாய் பார்க்கல.